ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் யாருக்கா தைராய்டு இருக்கா? இனி கவலையே வேணாம். இந்த பொருள்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு பொடி செஞ்சு காலையில் தினமும் ஒரு ஸ்பூன் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா தைராய்டு சுத்தமாக சரியாகுதுங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், டேப்லெட் சாப்பிட்றவங்க டேப்லெட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பவுடரை சாப்பிட்ணுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முழு நாட்டு மல்லிங்க, அப்புறம் கொம்பு மஞ்சள் சொல்லுவாங்க, கொம்பு மஞ்சளும் அது கூட சுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ நல்லா காய வச்சு எடுத்து ஆவாரம் பூ, இது சூரியகாந்தி விதை, அது உள்ளே இருக்கிறத மட்டும் எடுக்கணுங்க. அது உள்ளேருந்து இது பார்த்திங்கன்னா பூண்டு வற்றல். இது எப்படி செய்யணும்னு லாஸ்ட்டில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது வால் மிளகுங்க, நீட்டாக இருக்கும் குச்சி குச்சா. அந்த வால் மிளகுல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய வெந்தயம், இதுவும் நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்கள். வெந்தயத்தை நெல்லிக்காய் நல்லா இடித்து காய வைக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா வெண்கடுகு சொல்லுவாங்க. இந்த கடுகு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஓமம் டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, இதுவும் அது கூட சேர்த்துப்போம். கருப்பு எள்ளு நல்லா சுத்தம் பண்ணி இதில் கல் எதுவும் இல்லாத மாதிரி எடுத்துக்கணுங்க. கருப்பு எள்ளு நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. அது கூட பார்த்திங்கன்னா சங்குப்பூ, செம்பருத்தி பூ நல்லா உலர்த்தி எடுத்துக்கணுங்க. அப்புறம் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, கற்றாழை பொடி, அருகம்பில் பொடி போன்ற ஒரு 5 வகையான மூலிகையும் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கற்றாழை பொடியை நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம். பூண்டு வற்றலும் முளைக்கட்டை வெந்தயமும் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. நான் டேப்லெட் கூட இது தாங்க சாப்பிட்டேன் நல்லா. ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாகிட்டே வருது. உங்களுக்கு எப்படி செய்யணும்னு வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.